ஹாய்! மறக்காம ஆதியா கேட்ட மாரி இட்லிக்கு அரிசிய ஊற வச்சு, இட்லிக்கும் அரைச்சு வச்சுட்டேன். அவன் கொஞ்சம் ஹாப்பி. நான் காலையில வந்து பார்க்குறேன், சின்ராசு வந்து கத்திக்கிட்டே இருக்கான். "என்னடா காலையில வந்து கத்திக்கிட்டு இருக்க? இன்னும் நான் செய்யவே இல்லையேடான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். யார் கூடடி பேசுற?" அப்படின்னு சொல்லி ராகுல் வந்து எட்டி பார்க்குறான். "ச்சே! இவன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கியா? போ" அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஃபர்ஸ்ட்டு பண்ண வேலையே வந்து இட்லிய எடுத்து ஊத்துறது தான். இட்லிய ஊத்தி, புட்டு ஊதி வச்சது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவன் நிம்மதியாயி டாட்டா சொல்லிட்டு கிளம்புனான். ஆனா, நான் இட்லி ஊத்துறதுக்குள்ள இந்த பக்கம் ஜன்னலுக்கு வந்தனா, இந்த பக்கம், அந்த பக்கம் ஜன்னலுக்கு வந்தா, அந்த பக்கம்னு மாறி மாறி இருப்பான். நீங்களே கொஞ்ச நேரத்தில வீடியோல பாருங்க காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் எப்பவுமே ஸ்கூலுக்கு லேட்டா தான் போவேன். அது ஏன்னா எங்களோட வொர்க் அந்த மாரி இருந்ததுனால ஸ்டுடியோல இருந்துட்டு வீட்டுக்கு லேட்டா போமா, லேட்டா காலைல எழுந்திருப்போம். அதனால கன்ஃபார்மா லேட்டா தான் ஆகும். நான் அத தெரியாம ராகுல்ட்ட சொல்ட்டேன். ரா ஆதியா என்ன பண்ணுவான், எப்பவாவது அவன் லேட்டா போவான் இல்லையா ஸ்கூலுக்கு, அப்பலாம் வந்து ராகுல் நம்ம உங்க அம்மா மாரியே இருடா, லேட்டா ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. தெரியாம இந்த பாஸ்ட்டெல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு நம்ம படுற பாடு இருக்கே! அப்பப்பப்பா! நீங்க இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. கடைசியா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆர்கானிக் பிளென்ட்ல வந்து ஒருத்தங்க 6 ஆர்கானிக் ஹேர் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் காலையிலே பேக் பண்ணி சீக்கிரமா ஷிப்மெண்ட் போட்டாச்சு. உங்களுக்கு இந்த ஹேர் கலர் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பை.